இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, இந்த பேங்க் வந்து போடுற கிரிமினல் கேஸ். மெயினா வந்து இன்னைக்கு வந்து சைதாப்பேட்டை கோர்ட்ல ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கிறதுனால, இங்க இருந்து உங்களுக்கு நான் வந்து சரியான கிளாரிட்டி குடுக்குறேன். இப்போ உங்க இசிஎஸ் பவுன்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ பர்சனல் லோனு, பிசினஸ் லோனு, வேற ஏதாவது லோன் வாங்கியிருக்கீங்க. இசிஎஸ் குடுத்துருக்கீங்க. இசிஎஸ் பவுன்ஸ் ஆயிடுச்சு. கேஸ் எங்க போடணும்னா, இங்க தான் போடணும். ஸோ, இந்த லிமிட்டுக்குள்ள ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா, உங்க அட்ரஸ் இங்க இருந்ததுன்னா, ஒரு வேளை பேங்கோட ஹெட் ஆஃபீஸ் இங்க இருந்ததுன்னா, 2த்துக்கும் இங்க தான் போடணும். இப்போ இந்த இசிஎஸ் பவுன்ஸ் கேஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு பேர் வந்து பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் டிஸ்பியூட் ஆக்ட் 2007. அதுல செக்ஷன் வந்து 25ல போடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய கிரிமினல் வழக்கு கிடையாது. அதாவது எனக்கு தெரிஞ்சு இதே சைதாப்பேட்டை கோர்ட்ல 9வது கோர்ட்ல வந்து இசிஎஸ் பவுன்ஸ் கேஸ்க்கு வந்து ஒரு நாள் அவர் இருந்தார் கோர்ட்ல அன்னைக்கு ஃபுல்லா. அதுவே முடிச்சு வச்சுட்டாங்க. ஒரு நாள் காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் கேஸுக்காக நின்னார். அவ்வளவுதான் தண்டனை. ஸோ தண்டனையே ஒரு நாள் நிக்கிறது தான் தண்டனையே. அதுக்கு 25 அதிகபட்சம் வந்து 2 வருஷம் 1 வருஷம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இசிஎஸ் பவுன்ஸுங்கிறது ஒரு சாதாரண கேஸ். இதை பேங்க்காரங்க பெருசா வந்து ஒரு நோட் அனுப்புவாங்க. கேஸ் இஸ் ஃபைல் கிரிமினல் கேஸ் ஃபைல் அண்டர் செக்ஷன் 25 ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் ஒன்றும் கிடையாது. இசிஎஸ் பவுன்ஸ் ஆகிறதுலாம் சாதாரணமான விஷயம். இப்போ எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் லோன் கொடுக்கும்போது அக்ரிமெண்ட்ல சைன் போடுறீங்களா, அவன் செக்கை போடுவான், பவுன்ஸ் ஆகும். அதுக்கு காரணம் செஞ்சுக்கலாம். என்ன சார் இந்த மாதிரி வந்து எங்களால் செக் பவுன்ஸ் இருக்கு, ஒரு பெரிய கிரிமினல் குற்றமெல்லாம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா டெலிக்வன்சி இந்த பேமெண்ட்ஸ் அவ்வளோதான், அப்படிதான் வருமே தவிர இது ஒரு பெரிய தண்டனைலாம் கிடையாது. அதனால நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சார் இந்த மாதிரி லோன் வாங்கியிருக்கேன் சார், எங்களுக்கு வந்து பிஎஸ்எஸ்ஐ ஆக்ட் 25 செக்ஷன்ல கேஸ் போட்டிருக்காங்க. எதுவுமே கிடையாது. அந்த கேஸ் வந்து நிற்கவே நிற்காது. முதல்ல பேங்க்காரங்க போட்டாங்கன்னாக்கா சும்மா பேருக்கு போட்டு பயமுத்துறதுக்காகத்தான் அந்த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் டிஸ்பியூட் ஆக்ட் வந்து கேஸ் போடுவாங்களே தவிர அதுல தண்டனை ஒன்றும் கிடையவே கிடையாது. இசிஎஸ் பவுன்ஸ் வந்து நம்மளே சொல்லிடலாம். இப்போ டிஃபென்ஸ்ல என்ன சொல்லலாம்னா, சார் இந்த மாதிரி பேமெண்ட் கொடுத்தா வெளியூர் போயிட்டேன், கவனிக்கலி பைக் பவுன்ஸ் ஆயிடுச்சு, அவள் தான் முடிச்சே வச்சுருக்காங்க அந்த கேஸ். ஸோ இது ஒரு பெரிய கேஸே கிடையாது. அதனால இந்த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் டிஸ்பியூட் ஆக்ட் கேஸ் ஏதாச்சும் நோட்டீஸ் கீட்டஸ் வந்துச்சுன்னா ஒரு அட்வொகேட் கொடுத்துருக்காங்க, அவள் தான் வேலை முடிஞ்சுது. பேங்க்காரங்க பயமுறுத்துறதுக்காக அந்த கேஸ் போடுவாங்க தவிர நிச்சயமா அந்த அந்த கேஸால எந்த பிரயோஜனமும் கிடையாது. புரியுதுங்களா? ஆர்பிட்ரேஷன் கான்சிலேஷன் மட்டும்தான். அது இந்த மாதிரி கோர்ட்டில் நடக்காது. அதை பத்தி நான் தெளிவா நிறைய சொல்லியிருக்கேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். அடுத்தது வேற ஒரு வழக்குல சந்திப்போம். நன்றி.